இது யாருக்குன்னா காணமோன கடைசியில் பெரிய ஆளான மன்மதனுக்கு தான் பேசுகிறேன். என்ன சொல்கிறேன்? தலைவரே சூர்யா வந்து உங்களுக்கு வலை வீசுகிறாளா? ஓ, நீ பெரிய அவ்வளோ பெரிய அழகானா நீ கேட்குறேன். நீ உனக்கிட்ட அப்படி என்ன இருக்குது நான் கேட்குறேன். 100 அடி பணவன் உயரத்துக்கு செல்லும்ல வந்து வாரி தொங்குறியா வந்து இங்கேருந்து. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன இருந்தாலும் உன்னையோட ஒரு லெவல் நான் மேலே ஜாஸ்தி. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்கள் அப்படியா? ஒரு கொழுக்கட்டையை வச்சா உன்னால் உருட்ட முடியல, இதில் இன்னொன்று வேறு வேணுமா உனக்கு? 4 புள்ள, 1 கொழுக்கட்டை, 5 உருப்படி அமைக்கிறதுக்கே மாதம் உனக்கு 50,000 ரூபா வேணும். இது என்னெல்லாம் நீ எல்லாம் அப்பெல்லாம் நினச்சிடாத. என்ன இப்போ ஒரு லெவல் நான் மேலே ஜாஸ்தி. சரியா? மூஞ்சி மொகரக்கட்டையன் பேரு வலை வீசுறாங்களாம். வளங்க பெரிய ஆண் அழகன்னு சொல்லி பட்டம் வாங்கினவன். இந்த பதிவு யாருக்குன்னா, ஒரு கேரட்டு முண்டம் கேரட்டு முண்டம் சொல்கிறேன் கேளு. என் பொண்டாட்டின்னு குந்தானிங்கிய என் கேரட்டு மூதேவி அவள் குண்டா இருக்கா எதா இருக்கா என்னத்தான் இருந்தாலும் அவள் என் பொண்டாட்டி நான் டூயட் போட்டிருக்கேன். என் வெறும் பயில என் வெக்கங்கட்டவளை அறுத்து கிழிச்சு விடுவான் அறுத்தாமா செத்த மூதேவி. ஒழுங்க என்ன உச்சா போ தெரியாது உனக்கெல்லாம். இனிமே நீ பேசுன அடுத்து அவன் அங்கிட்ட அவளை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே உன்னே ஆடியோ போட்டு விட்டுருவேன். ஒத்திக்கிட்டு இருந்துக்க. என்ன 1000 வீடியோ இருக்கு இந்த வரியா இந்த கக்குஸ்குள்ள வரியா? இப்போதான் ஒருத்தனை ஒழிச்சு கட்டுனேன், பின்னாடியே நீ வர்ற. உனக்கு வலை வீசி என்ன பண்ண? அந்த பாத்ரூம் கதவுல 92 ஓட்டை இருக்கே, அந்த பாத்ரூமும் அந்த இடிச்சு போன செவுரு குட்டிச்சவனா போன அந்த வீட்டை என்ன எழுதி தர போறியா எனக்கு? நான் நிறைய உங்கள்கிட்ட திம்புறாவும் அகராதியும் பேசியிருப்பேன். எல்லாருக்குமே சாரி. அப்போ அவங்க இருந்தாங்க, அதனால் அப்படி ஆடிட்டேன். இனிமேல் அப்படி ஆட மாட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அடக்கமாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கணும். பொம்பளைன்னு அடக்க வேணும் இல்லை, அது தெரியல. இனிமேல் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்.